அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நமது பஞ்சாங்கப்படி 60 வருடங்கள் உள்ளது. அந்த 60 வருடத்திற்கும் ஒவ்வொரு பெயரும் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த வருடத்திற்கென்று ஒரு வெண்பாவும் கொடுக்கப்பட்டுள்ளது. தற்போது 2024 2025 வருட தமிழ் வருடத்திற்கு பெயர்தான் குரோதி ஆண்டு ஆகும். தமிழ் வருடத்தின் முதல் மாதம் சித்திரை மாதமாகும். எனவே சித்திரை மாதத்தின் பிறப்பை தான் நாம் தமிழ் மக்கள்கள் தமிழ் வருட பிறப்பு என கொண்டாடுகிறார்கள். இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு தினமான சித்திரை மாதம் 1ஆம் தேதி 14/4/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகின்றது. இந்த தமிழ் வருடத்தின் வருகின்ற பங்குனி மாதம் 30ஆம் தேதி 13/4/2024 சனிக்கிழமை அன்று மிருகசீரிஷம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் மிதுன ராசியில் இரவு 8:10 மணிக்கு மங்களகரமான குரோதி ஆண்டு பிறக்கின்றது. இந்த ஆண்டில் கிரக நிலைகளை வைத்து பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு சுக்கிரனின் வீடான ரிஷபராசிக்கு செல்லும் குரு அங்கு ஓராண்டு காலம் இருப்பதால் எதிர்பாராத நல்ல திருப்பங்களும் இனிய சம்பவங்களும் நடைபெறும். மக்கள்கள் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கவும் வாய்ப்புள்ளது. பஞ்சாங்கத்தின்படி இந்த ஆண்டு தமிழகத்தில் நடக்க இருக்கும் நிகழ்வுகள். இந்த குரோதி தமிழ் வருடத்தில் நெருப்பு ராசியிலும் நெருப்பு கிரகன் சூரியனும் உச்சம் பெற்று இருக்கார். எனவே வெயில் அதிகமாக இருக்கும். நீர் ராசியான மீனத்தில் சுக்கிரனும் உச்சத்தில் இருக்குமுடன் பெரும்போக்கு கிரகம் ராகு. எனவே மழை கடினமாக பொழியும். மேலும் நீசபங்க ராஜயோகம் பெற்ற புதனும் இருப்பதால் பெருங்காற்றும் மழையும் சேர்ந்திருக்கும். காற்று ராசியான கும்பத்தில் காற்று கிரகம் சனியும் நெருப்பு கிரகம் செவ்வாயும் உள்ளனர். எனவே காற்றில் ஈரப்பதம் குறைந்து வெப்பம் அதிகமாகத்தான் இருக்கும். மிதுனம் என்னும் காற்று ராசியில் நீர்க்கிரகம் சந்திரனும் உள்ளார். எனவே காற்றில் ஈரப்பதம் குறைவாகத்தான் இருக்கும். இதிலிருந்து இந்த வருடம் மழை பெய்தால் அது சாதாரண மழையாக இருக்காது. புயல் போன்று பெருமழையாகத்தான் இருக்கும். வெயில் என்றாலும் மிகுந்த வெப்பமாகவும் அதிக வெயிலாகவும் தான் இருக்கும். சித்திரை 1 முதல் 9 வரை, ஏப்ரல் 14, 22 வரை சனியும் செவ்வாயும் இணைய உள்ளனர். அப்போது நில அதிர்வு ஏற்படக்கூட வாய்ப்பு உள்ளது. மனதில் பட்டதை மறைக்காமல் பேசும் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி ஆண்டு எப்படிப்பட்ட பலனை உங்களுக்கு வழங்கும் என்று பார்க்கலாம். நீங்கள் துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த குரோதி வருடம் உங்களுக்கு தனவரவு தாராளமாக இருக்கும். உங்களின் எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். இனிய பலன்கள் உங்களுக்கு ஏராளமாக கிடைக்கப் போகின்றது. ஆண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் லாபாதிபதி சனியோடு இணைந்து லாபஸ்தானத்திற்கு சஞ்சரிக்கின்றார். இதனால் உங்கள் ராசியிலேயே பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சூரியனும் உச்சம் பெற்று குருவோடு இணைகின்றார். விரயஸ்தானத்தில் சுக்கிரனும் புதனும் ராகுவும் 6ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிக்கின்றார். இதனால் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் குரு சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 ரிஷபராசிக்கு பேச்சாகின்றார். 15/10/2024 முதல் 11/2/2025 வரை ரிஷபராசியில் குரு வக்கரம் பெறுகின்றார். இதனால் கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் 19/6/2024 முதல் 4/11/2024 வரை அங்கேயே வக்கரமும் பெறுகின்றார். இதற்கு இடையில் சனி பகவானும் செவ்வாயும் சேர்க்கை மற்றும் சனி செவ்வாய் பார்வையும் ஏற்படுகின்றது. இந்த முரண்பாடான கிரகங்களின் பார்வை அல்லது சேர்க்கை உங்களின் வளர்ச்சியில் சில தடங்கல்கள் வரலாம். அது போன்ற நேரங்களில் நீங்கள் ஆன்மீக ஈடுபாடு அதிகமாக இருக்க வேண்டும். 15/10/2024 முதல் 11/2/2025 வரை ரிஷபராசியில் குரு வக்கரம் பெறுகின்றார். இந்த நேரத்தில் நீங்கள் எதிலும் கொஞ்சம் கவனமாக இருங்கள். உங்களின் குடும்ப சுமை அதிகமாக இருப்பதோடு குடும்பத்தில் உள்ளவருடன் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். திறமை மிக்கவர்கள் அருகில் இருந்தாலும் அவர்கள் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியாத சூழ்நிலையும் வந்துவிடும். பணியாளரிடம் பக்குவமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக கண்ட கனவுகள் நினைவாகும். சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் வாடகை கட்டிடத்தில் நீங்கள் செய்திருந்தால் அதை நீங்கள் இப்பொழுது சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் வாய்ப்பும் வந்துவிட்டது. உங்களின் மேல் அதிகாரியுடன் நல்ல நட்பு உங்களுக்கு உருவாகும். உங்களுடன் அருகில் இருப்பவர்களை நீங்கள் அனுசரித்து செல்லும் பக்குவமும் உங்களுக்கு வந்துவிடும். இந்த ஆண்டு முழுவதும் ராகு கேதுகளின் மாற்றம் எதுவும் இல்லை.
மாபெரும் கிரகமாக விளங்கும் சனியும் மாற்றம் பெறவில்லை. அதனால் செவ்வாயும் கடகராசியில் நீச்சம் பெற்ற காலத்தில் வக்கரமும் அடைகின்றார். அது மட்டுமின்றி இடையில் சில நாட்கள் மிதுன ராசிக்கு செல்கின்றார். பிறகு மீண்டும் கடகத்திற்கே வந்துவிடுகின்றார். இதனால் மாற்றங்கள் அடிப்படையில் இந்த ஆண்டு முழுவதும் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றன. உங்களின் சுயசாதகத்தை பார்த்தால் வலிமையாக இருப்பது போல் தோன்றுகின்றது. நினைத்த காரியம் நிறைவேறும், எடுத்த காரியங்கள் வெற்றியடையும். நீங்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள். பொருளாதார நிறைவும் ஏற்படும். அதே நேரம் உங்களுக்கு சுயசாதகத்தில் தசாபுத்தி பலமிழந்து இருப்பதால் திட்டமிட்ட காரியங்களில் சற்று திசை மாறி போகும். பணம் தட்டுப்பாடும் பார்க்கும் பொழுது தொழிலில் தடுமாற்றமும் ஏற்படலாம். எனவே உங்களுக்கு யோக பலம் பெற்ற நாளில் வரம் தரும் தெய்வங்களை நீங்கள் வழிபடுவதன் மூலம் இந்த குறைகளை நீங்கள் நீக்க முடியும். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிப்பதால் விரயஸ்தானம் வலுவடைகின்றது. எனவே ஒரு சிலருக்கு இடமாற்றமும் வீடு மாற்றமும் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இலாக்கா மாற்றமும் அல்லது புதிய வேலைக்கான முயற்சிகளும் கைகூடும். வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து அழைப்புகளும் வரலாம். பெரிய தொழிலதிபரின் உதவியால் வாழ்க்கையின் தரமும் உயரும். லாபகரமான முதலீடுகளை செய்து உதிரி வருமானமும் உங்களுக்கு அதிகரிக்கும். 6ஆம் இடத்தில் கேது சஞ்சரிப்பதால் எதிரிகள் விலகுவார்கள். நீண்ட நாட்களாக வாட்டி வதைத்த நோயிலிருந்து விடுபடுவீர்கள். கடன் சுமைகள் குறையவும் வழிபிறக்கும். சொந்த பந்தங்களின் அரவணைப்பு குறைந்தாலும் நண்பர்களின் ஒத்துழைப்பு எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கும். வீடு கட்டுவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது, பிள்ளைகளின் திருமணத்திற்கு செலவிடுவது போன்றவற்றில் உங்களின் கவனம் அதிகமாக செலுத்துவீர்கள். பெண்களுக்கான பலன்கள் என்று பார்த்தால் இந்த புத்தாண்டு உங்களுக்கு பொருளாதாரத்தில் மேன்மையை கொடுக்கும். புனித பயணங்கள் அதிகரிக்கும். தொடர்கதையாகி வந்த பணி சுமையும் குறையும். தொல்லை தந்த எதிரிகள் விலகி செல்வார்கள். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையும் பலப்படும். பிள்ளைகளின் கல்யாண கனவுகள் அதிகரிக்கும். பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் நல்ல பெயரை நீங்கள் சேர்ப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றமும் உண்டு. குருபெயர்ச்சிக்கு பிறகு உங்கள் குடும்ப முன்னேற்றம் பல மடங்கு பெருகிவிடும். கும்பத்தில் சனி சஞ்சாரம் செய்யும் பொழுது ஆண்டின் தொடக்கத்தில் இருந்தே உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு சனி பகவான் சஞ்சரிக்கின்றார். அவரது பார்வை உங்கள் ராசியை பார்ப்பதோடு 5, 8 ஆகிய இடங்களிலும் பதிகின்றது. ராசியில் பதியும் சனி பார்வையால் பணவரவு அதிகமாக இருந்தாலும் பந்த தொகை மறுநிமிடமே உங்களுக்கு செலவாகி போய்விடும். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுவதில் ஆர்வமும் அதிகரிக்கும். சென்ற ஆண்டில் கை நழுவி சென்ற புதிய ஒப்பந்தங்கள் இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்தால் உடனே வந்து சேரும். 5ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் பிள்ளைகளின் எதிர்கால முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பெண் பிள்ளைகளின் சுப சடங்குகளும் பெற்றோர்களின் மனவிழா போன்றவற்றை நீங்கள் நடத்தி மகிழ்ச்சி அடைவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைத்து மகிழ்ச்சி அடைவீர்கள். சனி பார்வை அஷ்டமத்தில் இருப்பதால் சென்ற ஆண்டில் ஏற்பட்ட இழப்புகளை இந்த ஆண்டில் நீங்கள் ஈடு செய்து விடுவீர்கள். இடமாற்றமும் ஊர் மாற்றமும் எதிர்பார்த்தபடியே அமையும். தொழிலில் பழைய பங்குதாரர்கள் விலகி செல்வதாக கூறி அச்சுறுத்துவார்கள். நீங்கள் இதுவரைக்கும் அதில் எதுவும் முடிவெடுக்காமல் இழுத்து கொண்டு இருந்திருப்பீர்கள். ஆனால் இப்பொழுது அதற்கான நல்ல முடிவை நீங்கள் எடுத்து விடுவீர்கள். வீண் விரயங்களில் இருந்தும் விடுபட நீங்கள் சுபவிரய செலவுகளை மேற்கொள்வதுதான் நல்லது. உங்களுக்கு இந்த ஆண்டின் பரிகாரம் என்னவென்று பார்த்தால், ஆண்டு முழுவதும் நற்பலன் கிடைக்க ஆனைமுக பெருமானை வழிபடுவது நல்லது. சிறப்பு வழிபாடாக யோகபலம் பெற்ற நாளில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகில் உள்ள பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகருக்கு சென்று வணங்கிவிட்டு வாருங்கள். அனைத்தும் நல்லதே நடக்கும்.